என்னதான் பூமி மேலே கோவமா இருந்தாலும் இப்படி இல்லாமல் செய்வார் ககன். பூமி நாட்டிய நிவேதனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அட்டகாசமாக 3 அக்னி சட்டியும் வச்சு டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருக்காங்க. நட்சத்திரம் அப்படி எரிச்சலோடு பார்க்குறாங்க. ககனும் சாரதாவும் பெருமையாக பார்க்குறாங்க. அபூர்வா அவங்க ஆட்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க டான்ஸை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி. அவங்க பாட்டில்லாம் உடச்சி பூமிக்கு முன்னாடி போடுறாங்க. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. பூமிக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ககன் நிறுத்த சொல்கிறாரு பூமியை ஆட வேணான்னு. இங்கே கண்ணாடி துண்டு இவ்வளோ கிடக்கு, எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாட்டிய சாஸ்திர பெரியவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ஆடி தான் ஆகணும், இதை சாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது, நிப்பாட்டக்கூடாதுமா பூமி, ஆடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவும் வேணாம் பூமி வா போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நான் ஆடுவேன் என் அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே சிரிச்சுட்டே ஆடுறாங்க. பின்னாடி இருந்து ஒரு அடியால் பாட்டில் வீசுறதுக்காக வர்றாரு. ககன் உடனே பிடிச்சிடுறாரு. இப்படி வந்து தடை பண்ணுற ஒவ்வொருத்தரையும் அவரால் தடுக்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டே இருக்காரு ககன். ஆணி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வர்றாரு. அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துடுறாரு ககன். பூமி அவங்க டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபூர்வா, நட்சத்திரா, மருதாணி, சித்திக்கெல்லாம் ஒரே டென்ஷன். இன்னும் இவ்வளோ நேரம் ஆடிட்டே இருக்காளே அப்படின்ட்டு. ககன் அபூர்வா பார்த்துட்டே இருக்காரு. அவங்க யாரெல்லாம் பார்த்து கண்ணசைக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அட்டாக் பண்ணிடுறாரு ககன். அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அபூர்வாவும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் கடைசியாக பூமியை கத்தியை வச்சு குத்துறதுக்குன்னு ஒருத்தர் வராரு. அதை தடுக்க போராடிட்டு இருக்காரு ககன். அதுக்குள்ளே விளக்கு தட்டி விழுந்து அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. பூமி எப்படி அதை கிராஸ் பண்ணி சாமி கிட்ட போய் நிவேதனத்தை முடிப்பாங்கன்னு தெரிலன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. பூமி ஆனால் கவலையே படாமல் ஆடிட்டே இருக்காங்க. தீ பக்கத்தில் பூமி வந்துடுறாங்க. பூமிக்காக டார்னு தீக்கு நடுவில் போய் படுத்து சுவாமிக்கு பூஜை நடந்துட்டுருக்கிற அந்த ஸ்டேஜுக்கும் அந்த பாதைக்கும் ஒரு பாலமாகவே மாறிடுறாரு ககன். பாலமாக மாறின ககன் மேலே ஏறி பூமி அந்த பக்கம் சுவாமி கிட்ட போய் அவங்க நிவேதனத்தை முடித்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறாங்க அவங்க நாட்டியத்தை. அபூர்வாவுக்கு பயங்கர ஷாக்கு. பூமி வந்து சோபா சந்திராவுடைய வாரிசை நிரூபிச்சிட்டாங்களே அப்படின்னு. பூமிக்காக இவ்வளோ பண்ணுற ககன் அவங்கள ஒய்ஃப்னு அக்செப்ட் பண்ணிக்குவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.